ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 21 வந்து பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. காரி பயிர்கள், காரினா காரி மழை பெய்யாதோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மழைக்காலம் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணோடனே வந்து மழை வர்ற மாதிரி ஜூன் டு செப்டம்பர் இங்கே அப்படி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. மழைக்காலத்தில் வளர்க்கப்படும் பயிர் தான் வந்து காரி பயிர்கள். சரியா? மழை காலத்தில் வந்து அதாவது இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னோடனே என்ன கொடுத்து விடுவாங்க? ரைஸ் கொடுத்து விடுவோம், கார்னு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவோம், நிலக்கடலை இதெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவோம், சோயா பீன்ஸ் மொச்சை இதெல்லாம் வச்சு கொடுத்துருவோம், பருத்தியாலான ட்ரெஸ்ஸு வந்து போட்டு விடுவோம். ஸோ இதெல்லாம் மழைக்கால பயிர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரஃபி பயிர்கள். ரஃப்பான ட்ரெஸ் எப்போ போடுவோம்? குளிர்காலத்தில் தான் போடுவோம். ஸோ ரஃபி பயிர்கள்னால் குளிர்காலத்தில் வர்றது. ஸோ குளிர்காலத்தில் கொஞ்சம் சப்பாத்தி, பருப்பு, பட்டாணி, கடுகு, ஆளி விதை. ஹில் ஸ்டேஷனில் தான் குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ கடுகு, ஆளி விதைலாம் ஹில் ஸ்டேஷனில் இருக்குது அந்த பயிர்கள். அடுத்து சயாடு பயிர்கள். சயாடு பயிர்கள், சயாடுனா சன்னு. ஸோ கோடைக்காலம். கோடைக்கால பயிர்கள் என்னென்னா குளிர்ச்சியான எல்லாமே முலாம்பழம், தர்பூசணி, வெள்ளரி இதெல்லாம் கோடை காலத்தில் வர்றது. அடுத்து உணவு பயிர்கள் அப்படின்னா உணவுனா நெல், சோளம் தான் மெயினாக சாப்பிட்றது. அடுத்து தீவன பயிர்கள், கால்நடை தீவனம், மக்காச்சோளம், சிறுதானியம் இதெல்லாம் கால்நடை போடுவாங்க. அடுத்து நார் பயிர்கள் அப்படின்னா கயிறு தயாரிக்கும் ஆலைகளில் துணி ஆலைகளுக்கு தேவையான இலை நார்கள். நார் பயிர்கள்னால் பருத்தி, சணல். சரியா? எண்ணெய் பயிர்கள் அப்படின்னா மனிதன் மற்றும் ஃபேக்டரி வந்து எண்ணெய் பயிர்கள் வந்து நிலக்கடலை, எள்ளுலேருந்து தயாரிக்காங்க. நிலக்கடலை அப்புறம் எள்ளுலேருந்து எண்ணெய் பயிர்கள் தயாரிக்கிறாங்க. அடுத்து அலங்கார தாவரம். அலங்கார தாவரம் அப்படின்றது குரோட்டன். அப்புறம் வந்து யூரோப்பியன். நீ தான் வந்து எப்போ பாரு அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரோரமாக இருந்தாலும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சும்மா உங்களுக்கு க்ளூக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து அலங்கார அடுத்து அதோட முடிஞ்சிருச்சு. குரோட்டன், யூரோப்பியா. அடுத்து வாழை, மாங்கனி உற்பத்தியில் வந்து இந்தியா தான் முதலிடம். அடுத்து நெல், கோதுமை உற்பத்தியில் 2வது இடம். மண்புழு, மண் நுண்ணுயிரிகள் வளர தளர்வான மண் தான் தேவை. ஸோ அது வந்து உழவர் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம். உழுதல் அப்படின்னா மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறை. களை கொத்தினா களை நீக்கம், மண்ணை தோண்டுதல். இயந்திர கலப்பைனா டிராக்டரை யூஸ் பண்ணி களையை வந்து எடுக்கிறது. அடி உரமிடுதல் அப்படின்னா விதைக்கும் முன்னரே மண்ணிற்கு உரமிடுதல். விதைக்கிறதுக்கு முன்னாடியே மண்ணிற்கு உரம் இடுதல். அடுத்து தலை உரம், பண்ணை உரம் இதெல்லாம் வந்து உரமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து விதை விதைத்தல். பயிர் உற்பத்தியில் செகண்ட் ஸ்டேஜ் வந்து விதை விதைத்தல். நாற்று நடுதல்னால் இளம் நாற்றை பிடுங்கி வளர்நிலை பகுதியில் ஊன்றுறது. ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறது தான் நாற்று நடுதல். ஸோ அடுத்து வந்து நீர்ப்பாசனம் அப்படின்னா பாரம்பரியம் வந்து கையால் வந்து பம்ப் வச்சு பண்ணுறது. நவீன முறை வந்து தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம்லாம் இருக்குது. தெளிக்க சரியான நீர் பரவலுக்கு உந்தி சேர்க்க கருவி வந்து தேவைப்படுது. அதாவது ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு உதவி சேர்க்க கருவி தேவைப்படுது. குழாய்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். சொட்டு நீர் பாசனம் வந்து நீர் குறைவாக உள்ள இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. 2050 உலக மக்கள் தொகை வந்து 9 பில்லியனில் இருக்கும். ஸோ நன்னீருக்கு வளத்தில் வந்து 70% விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றனால சொட்டு நீர் பாசனம் தான் பெஸ்ட்டு. தண்ணி அளவாக யூஸ் பண்ணணுன்றாங்க. அடுத்து களை நீக்கம். ஆழம் உழுதல் மூலம் சூரிய வெப்பத்தில் உளுத்தப்படுகிறது. ஒவ்வொரு இடமும் மாறி மாறி நல்லா உழுகிறனால எல்லாமே சூரிய வெப்பத்தில் உளுத்தப்படுகிறது. பயிர் சுழற்சி முறைனா பயிர் சார்ந்த ஒட்டுண்ணி வகை களைகளை வந்து கட்டுப்படுத்த. சரி, இந்த பயிர்னால் இந்த ஒட்டுண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுண்ணியை கட்டுப்படுத்துறதுக்காக பயிர் சுழற்சி மாறி மாறி வெவ்வேறு பயிர்களை சுழற்சி பண்ணுறது. ஒரே பயிரை எடுத்துகிட்டு அதே பயிரை கூட திரும்ப வந்து போடுவாங்க. கோடை உழவு அப்படின்னா குளிர்காலம் வந்து அறுவடை செஞ்சுட்டு பின் கோடையில் ஆழமாக உழுது அந்த வெற்றிடத்தை அப்படியே போட்டு வைப்பாங்க. ஸோ அப்படி தான் களைகளை அழிக்க முடியும் அப்படின்ட்டு. உயிரிகள் களை கட்டுப்பாடு அப்படின்னா பூச்சி நோய் உயிர்காரணிகளை கட்டுப்படுத்த. ஸோ பூச்சி அழிக்கிற இதை வச்சு பண்ணுறது. அடுத்து வேதிமுறை களைக்கொல்லிகள் நீருடன் சேர்ந்து பயிரில் வந்து இந்த வேதி கெமிக்கல்லாம் தெளிக்கிறது. உலகெங்கும் 30,000க்கும் மேல் களை வகைகள் உள்ளன. 8,000க்கும் மேற்பட்ட பயிர்களை அது வந்து என்ன பண்ணுன்னா சேதம் பண்ணுது. பல்வேறு நீக்க முறையை வந்து கட்டுப்படுத்த முடியுன்றாங்க. கைகளால் பிடுங்க, கையாலேயே பிடுங்கிறது. இதில் நிலக்கடலை, பச்சைப்பயிறு, உளுந்து, கொள்ளு இதெல்லாம் ஈரப்பதம் மண்ணில் இருக்கனால அப்படி கையாலேயே வந்து களை பிடுங்குறாங்க. கருவி கொண்டு அறுவடை செய்தல். கதிர் அறுவாள், சிறிய வேளாண் செயல்முறை. அடுத்து இயந்திரத்தால் அறுவடை. ஸோ பெரிய அளவிலான வேளாண்றதுல கதிரடித்தல், காற்றில் தூற்றுதல். கதிரடித்தல்னால் இதிலிருந்து பிரித்தெடுத்தல், உமிய பதிரிலிருந்து பிரித்தெடுத்தல். அடுத்து வெயிலில் விதையை உலர்த்துதல். வேதியியல் தூவிகள். இது வந்து புவியூட்டம், அதாவது புகையூட்டம். குளிரை போக்குற மாதிரி வந்து புகையை கொடுத்து அதை வந்து காய வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அடுத்து இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம்னா ஃபுட் ரிலேட்டட் அந்த இண்டஸ்ட்ரி. ஓகேவா? 1965 ஜனவரி 14 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது இந்திய உணவுக் கழகம். இது வந்து இது பர்பஸ் என்னென்னா கண்ட்ரி ஃபுல்லாக கண்ட்ரி முழுசுக்கும் வந்து பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்ற மாதிரி உணவு தானியம் வந்து எல்லாருக்கும் வழங்கணும்.
தேசிய உணவு பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை ஏற்படுத்தினாங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்குது. என்னது? இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்றதுக்காக. அடுத்து பயிர் சுழற்சி. ஒரு காலவரிசையில் பல வகை பயிர்களை வரிசையாக பயிரிடும் முறை, இல்லாட்டி ஒரே பிளேஸில் அடுத்தடுத்த வருஷம் வந்து ஒரே இனத்தை கூட ஆனால் அடுத்தடுத்து மாற்றி மாற்றி பயிரிட்டு வளர்க்கணும். டிஃப்ரெண்ட்டானது வந்து பயிரிட்டு வளர்த்தோம்னா வந்து கூட்டு பயிர் வளர்ப்பு, ஒற்றை பயிர் வளர்ப்பு, கூட்டு பயிர் வளர்ப்பு, எப்படியும் மாற்றி மாற்றி பண்ணணும் அப்படின்றாங்க. பயிர் சுழற்சியோட யூஸஸ் என்ன அப்படின்னா வந்து லேகம், அதாவது ஃபஸ்ட்டு ஆழமற்ற வேர், அதாவது ஃபஸ்ட்டு ஆழமே இல்லாத சின்ன வேர் இருக்க மாதிரி ஒரு பயிர்களை நடணும். அடுத்து வந்து ரெண்டாவது நல்லா ஆழமாக இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் தான் வந்து லெகுமை வந்து அங்கே உருவாக்கணும். அப்படின்னா மீண்டும் மண்வளம் புதுப்பிக்கும் பயிர். லெகும் பயிர் என்ன சொல்கிறாங்கன்னா மண்வளம் புதுப்பிக்கும் பயிர். ஸோ லெகும் அல்லாத அதுக்கப்புறம் லெகும் இருக்கிறத வந்து இப்படிலாம் மாற்றி மாற்றி நம்ம பண்ணோம்னா வளிமண்டல நைட்ரஜன் அதிகமாக கிடைக்கும், கனிம ஊட்டச்சத்து சமநிலை வந்து வந்துடும். கூட்டுப்பயிர் முறைகளை விட இது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அடுத்து லெகுமினாஸ் தாவரம் வந்து வேர் முடிச்ச ரைசோபியம் பாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கை மூலமாக நைட்ரஜனை நிலைநிறுத்தும். ஸோ கனி லெகும் எனப்படும். இது பேர் நைட்ரஜன் நிலைநிறுத்தி அடுத்து கடைசியாக கிடைக்கிறது கனி லெகும். எக்ஸாம்பிள் இது போக நைட்ரஜன் நிலைநிறுத்த வேறு என்னென்ன பயிர்களெல்லாம் யூஸ் பண்ணலான்னா குதிரை நகால், அடுத்து வந்து குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லூப்பில் திரும்ப திரும்ப போடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து காரோப், சோயா, வேர்க்கடலை, இதெல்லாம் நைட்ரஜனை வந்து பயிர் சுழற்சியில் அதிகமாக உருவாக்கும். அடுத்து வந்து விதை வங்கி, விதைகளை சேமிக்கும் இடம். விதை வங்கி ஃபஸ்ட்டு கொல்கத்தாவில் வந்து அரசு தாவரவியல் தோட்டம் வந்து ஃபஸ்ட்டு விதை வங்கியை வந்து உருவாக்குச்சு. விதையை சேமிக்க தொடங்கியது உள்ளூர் ரகத்தை மட்டும். அடுத்து நியூ டெல்லி, அது ஹெட் குவார்ட்டர்ன்றனால நவதானிய விதைகளை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்து நான் கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் தான் பண்ணிச்சு. ஸோ 50,000 பயிர் ரகங்கள் வந்து சேமிக்கப்பட்டது. கொல்கத்தாவில் வந்து ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ், கொல்கத்தாவில் ஆச்சரியமாக இருக்க மாதிரி ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கிற பேர். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ராயலாக என்ன பண்ணியிருக்காரு, தாவரவியல் ராயல் தோட்டத்தை உருவாக்கி 12,000க்கும் மேற்பட்ட மாதிரிகளை வந்து 130 ஹெக்டேர் நிலப்பரப்பில் வந்து இது நட்டு வச்சுருக்காரு. 12,000 மாதிரியாக 109 ஹெக்டேரில். கொல்கத்தாவே வந்து ஆச்சரியப்பட்டு போச்சு. ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸே வந்து பண்ண மாதிரி இப்படிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராயல் தாவரவியல் தோட்டத்தில் இவ்வளோ மாதிரியை உருவாக்கி வச்சுருக்காரு. விதைப்பந்துனா என்னென்ன, அதோட விதை மட்டும் இருக்காது, அதில் மண், குப்பை, தாவர விதை எல்லாமே சேர்ந்து கலவையாக இருக்கும். பாரம்பரிய விதைகள் கரிம விதைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதில் கலப்பு இருக்காது, அயல்மகரந்த சேர்க்கை இருக்காது. ஜீன் கலப்பினத்தை தவிர்க்கிறதுக்காக தன்மகரந்த சேர்க்கை செய்கிறத மட்டும் சேர்த்து வச்சுருப்பாங்க. செயற்கை உரம் கிடையாது, களைக்கொல்லி கிடையாது, பூச்சிக்கொல்லி கிடையாது. ஸோ அதுதான் பாரம்பரிய விதைகள் அப்படின்றாங்க. அடுத்து உயிர் சுட்டி காட்டிகள். லைக்கன்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாசி ப்ளஸ் பூஞ்சை சேர்ந்தது தான் வந்து லைக்கன்கள். ஸோ காலநிலை மாற்றத்துக்குன்னு காற்று மாசோட விளைவு, சுற்றுச்சூழல் அளவு, உயிர் சுட்டி காட்டிகள் அப்படின்றது பாசி ப்ளஸ் பூஞ்சை. ஸோ வந்து என்ன கேட்பாங்க, உயிர் சுட்டி காட்டிகள் எது, உயிர் சுட்டி காட்டிகள் எது அப்படின்னா தனித்தனியாக வரும். பாசி பூஞ்சை அப்படின்னு வந்துச்சுன்னா பாசி ப்ளஸ் பூஞ்சை, பாசி தான் ஆல்கா. ஸோ பாசி ப்ளஸ் பூஞ்சை, பா ப்ளஸ் பூ = லைக்கன்கள். அதுதான் வந்து உயிர் சுட்டி காட்டிகள். சுற்றுச்சூழல் அளவிகள், அதுதான் வந்து சுற்றுச்சூழல் அளக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அளவி வந்து இதுதான். அடுத்து வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்தியாவில் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் IARI, பூசான் நிறுவனம். வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பூசான் நிறுவனம். ஓகேவா. ICAR இந்தியா வேளாண் ஆராய்ச்சி கழகம் இதற்கு நிதியளித்து நிர்வகிக்கிறது. IARIக்கு ICAR இது வந்து நிதி கார்லாம் வச்சுருக்குல்ல, ஸோ வந்து ஐகார். ஸோ வந்து இதுக்கு நிதி அளித்து உதவுது பூசான் நிறுவனம். 1970 பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஆராய்ச்சி, பசுமை புரட்சி இது ஃபண்டு பண்ணி வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து பசுமை புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஏதாவது புரட்சி பண்ணணும்ல, இந்தியாவில் வேளாண் ஆராய்ச்சின்னு ஆரம்பிச்சாச்சு. ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணால் ஏதோ ஒரு புரட்சி ஃபஸ்ட்டு பண்ணணும்ல. ஸோ புரட்சி ஆரம்பிச்சிச்சு. அதிக மகசூல் தர பயிர் ரகம் ஐகார் அது வந்து உருவாக்குச்சு. இந்திய வேளாண் துறை அமைச்சர் தான் இதோட தலைவர். ஸோ அமைச்சரே தலைவர்னால் அது வந்து கண்டிப்பாக ஒரு புரட்சி பண்ணணும். அமைச்சர் ஒரு தலைவராக இருந்தால் புரட்சி பண்ணணும். அதுபோக அதிக மகசூல் தர பயிர் ரகத்தையும் கண்டிப்பாக உருவாக்கும். அதுதான் ஐகார். அடுத்து KVKனா நம்ம லோக்கலில் இருக்குது, கிருஷி விஸ்வான் கேந்திரா, நம்ம ஸ்கூல் மாதிரி இருக்குது பேர். ஸோ இது எப்படின்னா வந்து வேளாண் அறிவியல் நிலையம். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நிலையம். ஐகாருக்கும் விவசாயிக்கும் ஐகார் இருக்குது. நம்ம லோக்கல் விவசாயிகளுக்கு அதை பற்றி தெரியாதுல. ஸோ அதை வந்து 2 பேருக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி கண்டுபிடிப்பி உள்ளூரில் அறிமுகப்படுத்த. KVK 1974 பாண்டிச்சேரியில் தான் நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்கள்ல. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஐகார் இன்வென்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா KVK வந்து விவசாய பண்ணைகளில் வந்து போய் டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுற ரேடியோ ஃபோன் மூலமாலாம் இவங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இலைகள் தெளிப்பு, திரவ உரம் வந்து இலை மீது இலைத்துளை மூலம் வந்து உள்ளே போகுது அப்படின்றாங்க. இலைவழி
அப்படி போகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். செயல்மிக்க நுண்ணுயிரிகள் அப்படின்றாங்க. நைட்ரஜன் நிலைப்படுத்தல், அடுத்து ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிரிகள், லாக்டிக் அமில பாக்டீரியா, ஈஸ்ட் வேரி பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸு இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பஞ்சகாவியா, அதில் வந்து பஞ்சகாவியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். மாட்டோட இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நுண்கிருமிகளை அழிக்கிறது. அடுத்து வளர்ச்சியை தூண்டும், கரைசல், நோயை தடுக்கும், பசுச்சாணம், மாட்டுச் சிறுநீர், மில்க்கு கர்டு, நெய் இதெல்லாம் சேர்ந்தது. 1 2 3 4 5 இருக்கு இல்லையா. அடுத்து பூச்சியை தடுக்கும், விதையை தயார் செய்ய. அடுத்து விதை 20 நிமிஷத்தில் இதை ஊற வச்சு கரிம மூலம் இருந்து பஞ்சகாவியா வந்து எடுக்கப்படுது. அடுத்து மண்புழு கரைசல்னால் மண்புழு சுரப்பு ப்ளஸ் கழிவு சேர்ந்த கரைசல். இலை தெளிப்பானாக மண்புழு கரைசலை என்ன பண்ணுறாங்க, மண்புழு கழிவு ப்ளஸ் சுரப்பு ப்ளஸ் கழிவை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, இலையில் வந்து தொளிக்கிறாங்க. அது ஒரு மெத்தடு. அடுத்து உயிரி கட்டுப்பாட்டு முறைகள். உயிரி கொன்றுண்ணிகள், பூச்சிகளை உணவாக பெருகு ஊடமாக இயற்கையில் பூச்சிகள் கொன்றுண்ணிகள் அப்படின்னா அஸ்வினி பூச்சி, ஒய்டி, பருத்தி, உருளைப்புழு, இலைப்பூச்சிகள் இதெல்லாம் வந்து கிரைசோபா சிட்ரினா ஒரு மோனோசில சிற்றினத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அஸ்வினின்றவன் வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாள். கிரைசோபா அப்புறம் முணங்கிக்கிட்டே இருப்பான் மோனோசிலஸ். முணங்கிக்கிட்டே பிரச்சனையும் அப்படியே இருப்பாள் அஸ்வினி. ஒயிட்டி இது எல்லாத்துக்குமே இதுதான் வந்து இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து கரும்புரி வண்டு பல மரங்களில் காணப்படும் ஒரு பூச்சி. இது வந்து சிலம்பு பூச்சியை வந்து உண்ணுது. ஸோ வந்து ஒரு வருஷத்தில் 1000க்கும் மேற்பட்ட பூச்சிகளை வந்து உண்கிறது. சரியா. உயிரி பூச்சிக்கொல்லிகள். பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லி. ட்ரைகோடெர்மாவிடு ஒரு பூஞ்சை வந்து பூஞ்சையால் வாடல், இலைத்துரு நோய், வேர் நோயை அதை வந்து கட்டுப்படுத்த முடியுது. ஸோ இந்த பூஞ்சையை வச்சு பூச்சியை கொன்று அந்த 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 தாவரத்தை பாதுகாக்கிறாங்க. ஸோ பூஞ்சை உயிரிக்கொல்லி. அந்த பூஞ்சை எதுனா ட்ரைகோ மற்றும் டெர்மட்டாலஜி அப்படின்னாலே இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது. ஸோ வந்து வாடாமல் இருக்குது, ஸ்கின் வாடாமல் இருக்குது, இலைத்துரு நோய், வேர் நோய் இதை கட்டுப்படுத்துது. அடுத்து பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லி. பருத்தி சோளமை பாதிக்கும் வந்து லெபிடாப்டீரா பூச்சியை கட்டுப்படுத்துது. டாப்பில் இருக்க பாக்டீரியா இது பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் தான் டாப்பில் இருக்க பாக்டீரியா. அது வந்து டாப்பில் இருக்க ஒரு பூச்சியை கட்டுப்படுத்துது. அவ்வளோதான். அடுத்து பஞ்சகவ்யா சில இலை திரவம் வந்து உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. உயிரி பூச்சி விரட்டி எதுனா வேம்பு விதை, அப்புறம் அசால்ட்டாக வந்து அசாடிரெக்டின் இதெல்லாம் போட்டுட்டால் பூச்சி ஓடி போயிடும், பூச்சியை விரட்டிடும். மனிதன் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லி எதுனா வந்து மார்க்கோசா இலைகள். சரியா. மார்க் மை வேர்ட்ஸ் இதை தான் மனுஷன் யூஸ் பண்ண பூச்சிக்கொல்லி ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லியாக இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கோசா இலைகள். இல்லை மார்கோ சோப்பு பார்த்திங்கன்னா வந்து இப்படி க்ரீன் கலரில் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உலர்த்தப்பட்ட லீஃப் வந்து விதைகளாக ஸ்டோர் பண்ணப்படுது. அதுவும் வந்து உலர்த்தப்பட்ட இலைகள். அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த விதை எல்லாமே பூச்சியில் விரட்டும் அப்படின்றாங்க. எல்லாம் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் விரட்டும். உயிரி உரங்கள். சைனோபாக்டீரியா இது வந்து சைனோபாக்டீரியா தனித்து வாழும், ஒளிச்சேர்க்கை, நைட்ரஜனை நிலைநிறுத்தும். அனஃபினா நாஸ்டா கூட்டீர் வாழ்க்கை பண்ணுறது பாக்டீரியா வந்து ரைசோபியம். ரைஸ் தான் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். அனஃபினா நாஸ்டாக்கு வந்து தனியாக சைனோபாக்டீரியா. அடுத்து வந்து எக்ஸாம்பிள் அடுத்து காரிஃப், ரஃபி, சயாடு நம் நாட்டின் பயிர்கள். காஃபி. சரியா. காஃபி, ரஃபி, சயாடு நம் கண்ட்ரி பயிர்கள். முதிர்ந்த பயிரை வந்து ஸ்டோர் பண்ணி தான் அறுவடை செய்கிறாங்க. மரபு பல்வகைத்தன்மையை பாதுகாப்பதற்காக விதை வங்கி எல்லா விதையிலையும் ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மண்ணில் பாய்ந்து ஊடுருவி போகிறது வந்து பரப்பு நீர் பாசனம். எஃபெக்டிவான நுண்ணுயிர் தயாரிப்பு வந்து இலை தெளிப்பு கிடையாது. அது வந்து இப்போ யூஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பிளேஸ்லேருந்து மற்றொரு பிளேஸ்க்கு வந்து ஒன்று பிடிங்கி இன்னொரு இடத்துல வச்சா அது நாட்டு நடுதல். அதிக விளைச்சல் தர பயிர் எதுனா IARAயால் உருவாக்க இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இப்போ அதிக விளைச்சல் தர பயிர் விளைச்சல உயிரி பூச்சிக்கொல்லினா பேசிலஸ் உயிரி பூச்சிக்கொல்லி அப்படின்றது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். உயிரி பூச்சிக்கொல்லி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். உயிரி கொன்றுண்ணி அப்படின்னா வெள்ளையே இந்த கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தோம்ல. அடுத்து உயிரி உரம் அப்படின்னா உரம் வந்து மண் வளத்தை கூட்டுறதுக்கு. அடுத்து உயிரி சுட்டி காட்டி அப்படின்னா சூழ்நிலையோட தரம் தான் உன்னை சுட்டி காட்டும். அடுத்து உயிரி பூச்சி விரட்டி வந்து வேப்பிலை. சரியா. அவ்வளோதான். அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.